இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேனோட வீடியோ. அதை பார்க்கும்போது தெரியும் இட் இஸ் டேம் ஓல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பயங்கர பழங்கால ஒரு ஃபேனு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்க கூட மாட்டோம். ஸோ இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளோ அழகான வடிவத்தில் இருக்கிற ஃபேனு, ஸோ இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா, குஜராத் பக்கத்தில் இருக்கிற பரூச் அப்படிங்கிற கிராமத்தில் பார்சஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த ஃபேனை வச்சுருக்காரு. ஸோ இதை பார்த்த உடனே ஒரு ஆன்டிக் டீலர் வந்து எனக்கு இந்த ஃபேனை கொடுங்க, ஐ வில் பி கிவிங் யூ 50 lakhs அப்படிங்கிறாரு. ஸோ 50 லட்சங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் அவர் வந்து இல்லை, இது வந்து எனக்கு பொக்கிஷம் மாதிரி நான் வச்சுருக்கேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. ருமேனியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் அரசன் என்ன பண்ணுறான், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் சென்டென்ஸ் டு டெத், அதாவது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொலை பண்ணிக்கலாம், சாகடிச்சிக்கலாம். ஏன்னா 50 வயசுக்கு மேலே யாரும் இருக்க வேண்டாம், ஓல்டு பீப்புள்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு கட்டுப்படுறாங்க. ஒரு பையனுக்கு மட்டும் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா வளர்த்துருப்பாரு. என் அப்பா இவ்வளோ செஞ்சுருக்காரு, அவருக்கு நான் வந்து நன்றி கடனை இதை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வருத்தப்படுறான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் வீட்டிலையே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி வச்சு அது உள்ள அவங்க அப்பாவை வெளியிலேயே கொண்டு வராமல் சேஃபாக வச்சுட்டு பாதுகாத்துட்டு வரான். அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாளில் அந்த நாட்டில் வந்து பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அதாவது சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒவ்வொரு நாட்களும், இன்னும் ஒரு 2-3 நாள் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே இருக்காது, உணவு, ஒரு ஓட்ஸோ ஒரு வீட்டோ எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் விதைக்கப்பட வேண்டும் இல்லையா, அந்த விதைக்கான ஒரு இது கூட அந்த நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டத்தோடு உட்காந்துருக்கான். எப்பவும் போல் அப்பாவோட ரூமில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அப்பா சொல்கிறாரு, என்னடா என்னாச்சு, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னோடனே, இல்லைப்பா இந்த மாதிரி பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது நாட்டில், இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வந்து ஈவன் இந்த சீட்ஸ் போட்டு நம்ம இது பண்ணணும் இல்லையா, அதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல வேணாம், செய்யி நீ என்ன பண்ணு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ஃபென்ஸ் போடு, முதல்ல போட்டுட்டு நல்லா உழுதுரு, ஒரு 2 நாள் கழித்து திருப்பி ஒரு வாட்டி உழு, அப்புறம் பாரு அப்படிங்கிறார். என்னப்பா சொல்கிறீங்க, நான் சொல்கிறத செய்ப்பா அப்படிங்கிறாரு. சொல்லி பார்க்குறான். விதின் ஒரு 3-4 டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை விடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, கதிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஆச்சரியம். யார்கிட்டையும் விதை போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது கையில், இவனுக்கு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரசன் கூப்பிட்டு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அந்த விளை நிலமாக மாறிடுச்சு இல்லையா, அது உடனே கூப்பிட்டு அனுப்பின உடனே அவன் முதல்ல சாரி கேட்டுறான். ஏன்னா அவருடைய அந்த 50 வயதுக்கு மேற்பட்டவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை இவன் ஃபாலோ பண்ணலைல்ல. ஸோ அதுக்கு எப்படியும் இது பனிஷ்மெண்ட் கொடுப்பார் இல்லையா, அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கு ஒரு சாரி சொல்லிவிட்டு, இது எப்படி உனக்கு மட்டும் வந்ததுன்னு அப்போ சொல்கிறான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பாவை எல்லாரையும் கொலை பண்ண சொல்லி நான் பண்ணலை, நான் எங்கள் அப்பாவை வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அதில் காப்பாற்றிட்டு இருந்தேன். இப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படி சரி, எப்படி வந்தது அப்படின்னோடனே, இல்லை நான் எங்கள் அப்பாட்ட அப்புறம் கேட்டேன், இது எப்படிப்பா வந்ததுன்னா, அவங்க அப்பா சொல்கிறார், இந்த வழியாக தான் மற்ற ஊர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போனாங்க, இந்த இது சொல்லுவாங்க இல்லையா விற்கிறதுக்கு, அது மாதிரி வீட்டுக்கு வாங்குறவங்களும் வாங்கிட்டு போனாங்க. அப்படி போகும்பொழுது நிறைய இது வந்து அதில் விழுந்துச்சு, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் விழுந்ததுனால அது உள்ளே இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் விழ சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை நான் அப்பா சொன்னதை பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்தது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொருள் கொடுத்து ஆனர் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ என்ன அழகான இது இல்லையா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம், கொஞ்சம் ஒரு பழையசாயிடுச்சுன்னா தூக்கி போகணும்னு நினைக்கிறோம், இன்க்ளூடிங் நம்ம அப்பா அம்மாவை கூட இல்லையா. ரொம்ப ஒரு வயசானவங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் என்ன சொல்லுவோம், பெருசு உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய வயது, அவருடைய அனுபவம், ஸோ அவர்கள் அனுபவத்தால் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக நமக்கு பலன் தரும் அப்படின்னு நினைக்கணும். அது நினைக்க மாட்டேங்கிறோம். மிஞ்சி போனால் அடுத்தது என்ன, நான் சொல்கிறது எங்கள் அப்பா அம்மா நச்சுன்னு பேசுகிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, இருக்கவே இருக்கு முதியோர் இல்லம், அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் பெரியவர்களுடைய அறிவுரையில் நமது பாதையில் நம்ம நடக்கலாம். அப்படி இல்லையா, நமக்கு ஒரு சிலது அவங்களோட ஒத்து வர, அதுக்காக நான் சொல்கிறது எல்லாமே செய்யணும்னு சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து அவங்களுடைய மூட நம்பிக்கையை நம்ம நினைப்போம், அதில் வந்து தேவையில்லை, இது இப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எடுத்துரைக்கணும் அவங்கக்கிட்ட, இது இல்லை இப்படி இருக்கக்கூடாது, உங்கள் காலம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்ல, மொத்தமாக பெருசு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அழகான கதையோட இந்த பதிவு. நன்றி.